எங்காவது ஒரு ஹதீஸிலே ஷஅபானுடைய மாதத்தின் 15வது இரவையிலே 3 விடுத்தம் யாசீனை ஓதுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து கிடைக்கும், உங்களுடைய பிரச்சனை நீங்கும் என்ற ஹதீசுகளை பார்க்க முடிகிறதா என்றால் எந்த ஆதாரபூர்வமான ஹதீசுகளை பார்க்க முடியாது. எனவே நபி வழிகள் காட்டித்தராத ஒரு முறையிலே நாங்களாக தீர்மானித்து நல்லது என்று முடிவு பண்ணி 3 யாசீனை ஓதி ஒரு விதமான முறையிலே நாங்கள் பிரார்த்தனை செய்தால் அது அங்கீகரிக்கப்படுமா என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டிய கடமை முஸ்லிம்களாகிய எங்களுக்கு இருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி 3 யாசீனை குறிப்பிட்டு ஓதி பிரார்த்தனை செய்கின்ற ஒரு வழிமுறையும் நபிகளாருடைய அந்த வணக்க வழிபாடுகளில் சுன்னாக்களில் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை நபிகளார் செய்திருக்கிறார்களா என்று பார்த்து செய்கின்ற ஒரு நிலை வர வேண்டும். அடுத்த விடயம் என்னவென்றால், அந்த இரவையை குறிப்பிட்டு ஏதாவது தொழுகைகளை தொழ முடியுமா என்று கேட்டால் அதை பொறுத்தவரையில் நாங்கள் வளமையாக தொழுது வருகின்ற தொழுகையாக இருந்தால் அந்த இரவையிலும் தொழுவலாம், தவறு கிடையாது. அப்படி வளமையாக தொழுது வராமல் இந்த இரவை மாத்திரம் குறிப்பிட்டு ஸலாத்துர் ரகாயிப் என்று 100 ரக்காத் தொழுகிற வளமை இருந்திருக்கிறது. அந்த இரவுக்கு மாத்திரம் குறிப்பிட்டு 6 ரக்காத்துக்கள் தொழுகிற வளமை இருந்திருக்கிறது. இப்படியெல்லாம் தொழுகிற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத முறையிலே நாங்கள் வணக்கங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒரு விடயத்தை யாராவது புதிதாக உருவாக்கினால், நபிகளார் எப்படி சொல்கிறார்கள், இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை, குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் வராத ஒன்றை யாராவது புதிதாக உருவாக்கினால் ஃபஹுவ ரத்துன், அது தட்டப்படும் என்று சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் சரி, இரவையிலே நின்று வணங்குவதாக இருந்தாலும் சரி, யாசீன் சூறாக்களை ஓதி குறிப்பிட்ட துஆக்களை கேட்பதாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே நபிகளாருடைய வழிமுறையில் வரவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்றைய இரவையிலே என்ன செய்வார்கள், பராஅத் ரொட்டி என்ற ஒரு வகையை சுடுவார். அப்படி ஒரு உணவை தயார் செய்து அன்றைய இரவையில் அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உணவளிப்பது என்பதும் சுவனவாசிகளுக்குரிய பண்பு என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். உணவளிப்பதையும் இஸ்லாம் ஒரு வணக்கமாக சொல்லுகின்றது. அந்த வணக்கத்தை உங்களுக்கு விரும்பிய நேரத்தில், உங்களுக்கு வசதி உள்ள நேரத்தில் அதை செய்யலாம், தவறு கிடையாது. உங்களுக்கு வசதி உள்ள நேரத்திலே 10 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனா பிரச்சனை என்னவென்றால், ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளையில் இப்படி ஒரு வணக்கத்தை செய்வது சிறப்பு இருக்கிறது என்று செய்வதற்கிறது அல்லவா, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு வணக்கத்தை உருவாக்கிய குற்றத்துக்கு எங்களை ஆளாக்கிவிடும். எனவே நீங்கள் விரும்பிய நாளையில் விரும்பிய மாதிரி ரொட்டி சுட்டு சாப்பிட்டுக் கொள்ளலாம், தவறு கிடையாது. நீங்கள் வளமையாக இரவையில் ரொட்டி சாப்பிடுபவர்களா, அந்த அடிப்படையில் இந்த மாதத்திலே நீங்கள் ரொட்டி சுட்டு சாப்பிட்டால் தவறு கிடையாது. இந்த நாளை மாத்திரம் குறிப்பிட்டு நீங்கள் இரவையிலே ரொட்டி சுட்டு அன்னதானம் கொடுக்கிற ஒரு முறை நபிகளாருடைய காலத்திலே இருக்கவில்லை. ஏன்? ரொட்டி சாப்பிடுவது நபிகளாருடைய உணவாக இருந்தும் கூட இப்படி ஒரு நடைமுறையை நபிகளார் காட்டித் தரவில்லை. அப்படி இருக்கிற பொழுது நாங்களாக நல்லது என்று கருதி அந்த இரவையில் அப்படி ஒரு முறையை செய்வதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை புகுத்திய குற்றம் எங்களுக்கு வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு நாங்கள் மிக கவனமாக இந்த ஷஅபான் மாதத்தின் சிறப்பை விளங்கிக் கொண்டு, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறேன், ஷஅபான் மாதத்தில் நோன்பு பிடிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் ஷஅபான் மாதத்தின் 15வது நாளை குறிப்பிட்டு பராத் என்ற ஒரு நோன்பை பிடிப்பதோ அல்லது யாசீன் ஓதுவதோ அல்லது இரவையில் நின்று வணங்குவதோ அல்லது ரொட்டி போன்றவைகளை சுட்டு அன்னதானம் கொடுப்பதோ நபி வழிகளில் இல்லாத மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்ட ஒரு பித்அத்தான ஒரு அனாச்சாரமான ஒரு செயல் என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல் குர்ஆன், நபிகளார் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளாருடைய நடைமுறை. இந்த இரண்டுக்கும் அப்பால் சென்று மார்க்கத்திலே மிக கெட்டது என்ன தெரியுமா? புதிதாக உருவாக்கப்பட்டது என்று சொன்னார். புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் பித்அத் என்று சொன்னார். பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடு என்று சொன்னார். இது முஸ்லிமிலே வரக்கூடியது. நசாயிலே வரக்கூடிய ஹதீஸை பார்த்தால் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னார்.
எனவே இந்த நாங்கள் நல்லதைத்தானே செய்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதிய ஒரு வணக்கத்தை செய்வது லேசான காரியம் அல்ல. அது எங்களை பித்அத்தை செய்தவர்களாக ஆக்கி அதனூடாக வழிகட்டவர்களாக ஆக்கி மறுமை நரகத்துக்கு செல்லுகின்ற மிக மோசமான ஒரு வேலை என்பதை புரிந்து கொண்டு இந்த ஷஅபான் மாதத்தை முன்னிட்டு நாங்கள் செய்யக்கூடிய இந்த விடயங்களில் மிக கவனமாகவும் மிக எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும்.